Hi guys, welcome to Astraplan. இந்த வீடியோ வந்து இட்ஸ் அன் மைனிங் ரிக் அசம்பிளி இது. ஸோ இதிலே வந்து சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் அப்படியே நான் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு மதர் போர்டு, ஒரு ப்ராசஸர், ரேமு, ஒரு கிராஃபிக் கார்டெலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் குயிக்காக அசம்பிள் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு பூட் ஆகுதா, விண்டோஸ்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகுதா, வேறு ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூஸ் இருக்கா, அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஹார்ட்வேர் டூல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஃபுல்லாக மதர் போர்டு எந்த இஷ்யூ இல்லை, சிபியூ எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற அசம்பிளி வீடியோஸ் வந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆஸ் அ ஹார்ட்வேர் இன்ஜினியராக நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப இதெல்லாம் சில சின்ன சின்ன விஷயம் ஐ லேர்ன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவீங்க, கஸ்டமர் இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க, அங்கே வச்சுட்டு அங்கே இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வரும். கஸ்டமருக்கு அதெல்லாம் புரியாது. என்னமோ நம்ம வந்து எல்லாத்தையும் உருவாக்குற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க, இன்னும் அது சரியான ப்ராடக்ட் கொண்டு வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இப்போது ஒரு செட்டு கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணுறோன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வேதா மைனிங் ஃப்ரேம், இது 6 GPU ஃப்ரேம் இது. ஸோ இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரீசன் வந்து இட்ஸ் அந்த கலர் வந்து கம்ப்ளீட் மேட் பிளாக் இது, விச் இஸ் மை ஃபேவரட் கலர். அண்ட் ஆல்சோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ப்ரிசைஸ், வெரி காம்பேக்ட். அட் தி சேம் டைம் வந்து ஒரு 6 GPUs வந்து கொஞ்சம் ஏரேஷனோடையும் கொஞ்சம் அழகாகவும் வைக்க முடியும். அண்ட் 2 PSU யூனிட் வந்து இதில் வைக்க முடியும். அதாவது அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் வைக்கலாம், அதேமாதிரி ரைட் சைட்லேயும் இந்த PSU யூனிட் வைக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சில GPUs வந்து லெட்ஸ் சே 3080, RTX 3080, RTX 3090 அந்தமாரி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பவர் சப்ளை தேவைப்படும். RTX 3080 நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 வாட்ஸ் வித் ஆப்டிமைசேஷன். ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ வெரி ஹெவி ட்ரா. நீங்கள் 6 RTX 3080 வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு let's say 20x6 like around 1080 வாட்ஸ் ப்ளஸ் ஒரு CPU மதர் போர்டுக்கு ஒரு 200 வாட்ஸ் வச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் வந்து ட்ராப் பண்ணும். ஸோ இப்போ இந்த 2000 வாட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் PSU, அது SMPSல வந்து சிங்கிள் SMPSல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காஸ்ட்லி, ரொம்ப ரேர். நீங்கள் மைனிங் PSU இருக்குது, ஸோ அதை செப்பரேட்டாக நான் காட்டுறேன். ஸோ அது வாங்கினா ஓகே. மற்றபடி ஜெனரிக்கான PCயோட PSU வாங்குறீங்க அப்படின்னா 2 வாங்கணும். ஸோ 2 வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஜம்பர் கேபிள் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணி 2த்தையும் கனெக்ட் பண்ணி அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பவர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இந்த கேஸில் வந்து 2 PSU வந்து வைக்கலாம், அது 2 பவர் சப்ளை வந்து வைக்கலாம், அதுக்கு இடம் இருக்குது, விச் இஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மதர் போர்டு உள்ளார வச்சாச்சு. மதர் போர்டு உள்ளார வச்சுட்டு இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஜாப் தான் அது. இந்த சென்ஸ் வந்து நம்ம இடம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதே சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும். ரொம்ப அக்லியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் டஸ்ட்டெல்லாம் படிகிறப்ப சரியாக க்ளீன்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறப்பே வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் மச் ஈஸியர் டு மேனேஜ் இட் லேட்டர் ஆன். ஒரு தடவை இந்த விஷயத்தெல்லாம் அழகாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பிகாஸ் இட்ஸ் கேன் ஸ்டே ஃபார் லாங்கர் டைம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறப்ப CPU ஃபேனு, அதுக்கப்புறம் கிராஃபிக் கார்டோட ஃபேனு, அதிலலாம் வந்து கேபிள்ஸ்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பவர் சப்ளை எல்லாமே வந்து கரெக்டாக ப்ளக்இன் பண்ணுங்கள். இப்போ வந்து 6 பின் கனெக்டரு, 8 பின் கனெக்டரு, மோலெக்ஸ் கனெக்டரு, சட்டா கனெக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா கனெக்டர்ஸையும் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய லோடு பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணாததுக்கும் அண்டு ப்ராப்பராக கனெக்ட் பண்ணல, இல்லை வந்து லோடு நிறைய நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் ஃபயர். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு எலக்ட்ரிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 பின் கேபிளோ ஒரு சட்டா கேபிளோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். இத்தனை டிவைஸ் வந்து நீங்கள் பவர் பண்ணலாம். அதையும் மீறி நீங்கள் நிறையா பண்ணிங்க அப்படின்னா நிறைய எக்ஸஸாக வோல்டேஜ் வந்துச்சுன்னா கேபிள் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆச்சுன்னா இட்ஸ் ரப்பரில், ஸோ மெல்ட் ஆகி சம்டைம்ஸ் ஃபயர் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இப்போ கேபிளில் நீங்கள் வந்து ஈபேயில் அதாவது வாங்குறீங்க அப்படின்னா அடிஷ்னல் எக்ஸ்டென்ஷன் கேபிள் வாங்குறீங்கன்னா மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சப்ளையர்கிட்ட வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபயர் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா இந்த ரிக்ஸ்லாம் வந்து 24/7 ரன் ஆகும். ஸோ நிறைய பேர் தான் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் தி கிரிப்டோ கரன்சி மைனிங் ரிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 24/7, அதாவது ஹோல் டே நைட் அண்ட் டே வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்டு, ஹீட் டெசிபேஷன், இந்த உள்ளே இருக்கிற ஹீட் வெளியில் போகணும். அண்ட் அதே சமயத்தில் இந்த கேபிள்லாம் வந்து நல்ல குவாலிட்டி கேபிளாக இருக்கணும். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், விச் வில் சேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட்.
அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு ரூமில் நிறைய இந்தமாதிரி ரிக்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் நீங்கள் அதை இன்ஷூர் பண்ணுறதும் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட $40,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸ் இல்லை, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் HDMI ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து நான் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மானிட்டர் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கஸ்டமர் ப்ளேஸில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ட்ரபிள் ஷூட் பண்ணிருக்க முடியாது. அண்ட் சம்டைம்ஸு நிறைய மிஷின் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் கேபிள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு மானிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம குயிக்காக ப்ளக்இன் பண்ணி இந்த மிஷினில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை ரிமோட் செஷன் ஒர்க் ஆகலை, இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா லோக்கலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அண்டு இதில் வந்து ஃபேன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி CPU எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டு வெவ்வேறு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேதாவோட இந்த மைனிங் கேஸ், வேதா அப்படின்ற மைனிங் கேஸு அவங்க கூட வர ஃபேன் பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் அது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, சம்டைம்ஸ் இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த ஃபேன். ஐ மீன் லைக் அந்தளவுக்கு வந்து ஏர் ப்ளோ பண்ணுது, விச் இஸ் குட். கம்பேர்ட் டு ஈவன் கூலர் மாஸ்டர், இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேன் மேக்கிங் கம்பெனிஸோட காஸ்ட் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் அண்ட் இட்ஸ் எ வெரி குட் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இது நாய்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ அதனால் லைஃப் பற்றி தெரியல. மேபி லைஃப் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹை RPMல சுற்றுது. ஸோ அதனால் மேபி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த கேஸில் வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபேன் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஏரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஷின்ஸ் வந்து. ஸோ இவ்வளோ ஹீட் வரும், இது எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஏசி வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களோட GPU இருக்குது, உங்கள் கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ அதுதான் எல்லா ஒர்க்கையும் பண்ண போகுது. அண்ட் அதோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் மைனிங் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரும் கொடுக்கும். இல்லைனாலும் நீங்கள் வந்து மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு GPU கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல் சிலிகான்ஸ். எல்லாமே சிப்பு, சிலிகான், மெட்டல், எல்லாம் ஹை டென்ஷன் மெட்டல்ஸு. ஸோ அதனால் வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 degrees 70 degrees வந்து 24/7 ரன் பண்ணாலும் அந்த டிவைஸில் ஒன்றும் ஆகாது. ஏன்னா தே ஆர் மென்ட் டு டேக் தட் சார்ட் ஆஃப் லோட். ஸோ அந்த ஹீட் அந்த லோடெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் வந்து தே ஆர் மேட் ஃபார். ஸோ அதனால் கிராஃபிக் கார்ட்ஸாக ஜென்ரலாக ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக வந்து ஒரு PC, இது ஒன்றும் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் தாங்க. நீங்கள் ரிக்குனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ ரிக்குனா ஒன்றும் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு மதர் போர்டு இருக்குது, ஒரு ப்ராசஸர் இருக்குது, ஒரு RAM இருக்குது, ஹார்ட் ட்ரைவு, அப்புறம் கிராஃபிக் கார்டு. என்ன ஒன்று கிராஃபிக் கார்டு வந்து மோர் தேன் ஒன்று இருக்குது, இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஒன்றும் வச்சுக்கலாம், மல்டிப்புளும் வச்சுக்கலாம். நிறைய வச்சிங்கன்னா ஹேஷ் ரேட் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து யூ கேன் சால்வ் மோர் கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஏர்ன் மோர். ஸோ அதுக்காக வந்து வி ஹேவ் மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ், இவ்வளோ தான் இதில். ஸோ இதுக்கு மேலே வந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு எல்லாத்தையும் பவர் பண்ணியாச்சு அண்ட் மதர் போர்டெலாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜென்ரலாக வந்து முக்கால்வாசி மதர் போர்டு வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு 4 கிராஃபிக் கார்ட்ஸ் தான் இனிஷியலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், GPU கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னலாக 2 கிராஃபிக் கார்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும். டோட்டலாக 6 கெப்பாசிட்டிக்கு நீங்கள் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மதர் போர்டோட லேன்ஸ் எவ்வளோ அவைலபிள்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லாகவே ரேசர் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து ஸ்லாட்டில் ப்ளகின் பண்ணாதீங்க, 16x ஸ்லாட்டில் ப்ளகின் பண்ணாதீங்க. ஏன்னா இட்ஸ் அபவுட் லைன்ஸ். நீங்கள் எவ்வளோ வந்து ஆக்கியூபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் கன்சியூம். ஸோ அதனால் ரைசர் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆக்கியூபை பண்ணும். ஸோ விச் மேக்ஸ் இட் ஈஸியர். சார் அது ஆக்சுவலி வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். எப்படி வந்து 6 கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து தட்ஸ் அ மேக்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன செட்டிங்ஸ் வந்து பயாஸு அண்ட் விண்டோஸில் பண்ணணும், அது வந்து ஐல் டூ அ வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபேன்ஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேன்ஸ் வந்து மதர் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், அங்கேயே கனெக்டர்ஸ் இருக்கும். இல்லைனா வந்து மோலெக்ஸ் கனெக்டர் இருக்குது, அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு குயிக்காக வந்து இன்டர்நெட் கனெக்ஷனு அண்ட் கிராஃபிக் கார்டு ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் we can start mining. Okay, so that's about it guys. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். Thank you so much. Cheers.